தங்கமும் கைலாஷ் மலையும் ஒரு அழகான காலை பொழுது. குட்டி பாப்பா தங்கம் தன் பள்ளிக்கூட புத்தகத்தை ஆசையாய்த் திறந்தாள். அங்கே ஒரு பெரிய வெள்ளை நிறப் படம் இருந்தது. ஆசிரியை என்று தங்கம் தன் கையைத் தூக்கினாள். இது என்ன பெரிய மலை? ஆசிரியை சிரித்துக்கொண்டே சொன்னார். அதுதான் செல்லம், உலகத்திலேயே மிகவும் உயரமான புனிதமான கைலாஷ் மலை. தங்கம் ஆச்சரியப்பட்டாள். இது பார்ப்பதற்கு ஒரு கோவில் போலிருக்கிறதே. ஆமாம் என்றார் ஆசிரியை. இந்த புனிதமான மலையில்தான் நம்முடைய சிவபெருமான் எப்போதும் தியானம் செய்வார். இந்த கைலாஷ் மலையின் உச்சியில் உள்ள வெள்ளை பனி நம்முடைய நோட்டுப் புத்தகம் போல பளபளன்னு இருக்கும். பிறகு ஆசிரியை ஒரு பாடல் சொல்லிக் கொடுத்தார். கைலாஷ் மலை உயர்ந்தது, பனி போர்த்திய சிவபெருமான் வீடு. தங்கம் மிகவும் மகிழ்ந்தாள். தன் பள்ளிப் புத்தகத்தில் ஒரு பெரிய கடவுளின் வீட்டையே பற்றி படிக்கிறோம் என்று பெருமைப்பட்டாள்.